ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்போட ரிசல்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செக் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து லிங்க்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது வந்து என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? உங்களோட அப்ளிகேஷனில் உங்கள் ஆல் டிக்கெட்லலாம் இருக்கும் பாருங்கள். சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே வந்து கேப்ச்சா வந்து கொடுத்துக்கோங்க. 12 + 1 13. ஓகேவா? இந்த 13 இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேவா? சிம்பிள் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இங்கே வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஓவரால் மார்க்ஸ் வந்து காமிக்கும். சரிங்களா? பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அண்ட் பார்ட் சி இது வந்து தனியாக வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றத வந்து செப்பரேட்டாகவும் வந்து காமிக்கும். சரிங்களா? ஏன்னா பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் தான் பார்ட் பி அண்ட் பார்ட் சியை நம்மளுக்கு வந்து க கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து குடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களோட கம்யூனிட்டி காமிக்கும். மேலா, ஃபீமேலா அதனோட டீட்டெயிலு. பிஎஸ்டிஎம் அந்த கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாச்சும் இருந்தா, அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? அதே மாதிரி கீழயுமே வந்து ரேங்க் பொசிஷன் வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்க என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எலிஜிபிளோ அது எல்லாமே வந்து காட்டும். அதற்கான ரேங்க்ஸுமே வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், டெஸ்டிடியூட் விடோக்கான ரேங்க்கு. நார்மல் ரேங்க், ஓவரால் ரேங்க் இது இவ்வளோ. இதில வந்து உங்களோட கம்யூனல் ரேங்க்கும் வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது எவ்வளோ இருந்தா செலக்டடு அப்படின்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் ஆகுறப்ப தான் வந்து தெரிய வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் வேணா இன்னொரு வீடியோவும் போடுறேன். எவ்வளோ ரேங்க் இருந்தா வந்து சேஃப் ஜோனு அப்படின்ற மாரி. ஓகேவா? இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா நெறைய பேர் வெயிட் பண்ணின்னு இருந்தது. நெறைய பேர் வந்து நெறைய போஸ்டிங் இந்த வாட்டி குடுத்திருந்தனால நெறைய பேர் செலெக்ஷன் ஆவறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மஸ்ட்டா வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க மார்க்ஸ் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.